விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே சென்னையில் உள்ள உதயநிதி வீட்டில் நடந்த பரபரப்பு சம்பவம். சொல்லாமல் கொல்லாமல் போலீசார் ஓட்டம் பிடித்ததால் அதிர்ந்து போன திமுக. அம்பலத்துக்கு வந்த 5 லட்சம் கோடி விவகாரம். வணக்கம் நண்பர்களே. காவல்துறையினரை பொறுத்தவரை யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களின் அடியால் போன்றுதான் செயல்படுவார்கள். அப்படிதான் இதுவரை திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த நிலையில் அவர்கள் என்ன சொல்வார்களோ அதை அப்படியே செய்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் சட்டமன்ற தேர்தலில் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டார் என்றதும் காவல்துறையினர் உடனடியாக விஜயின் பனையூர் அலுவலகம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டு பாதுகாப்புக்கு கொடுக்க சென்றார்கள். அதோடு அவர் பனையூர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்தார்கள். இது எல்லாமே விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நடைபெற்றது. ஆனால் விஜய்க்கு ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் ஆவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றதும் அடுத்த நாளே விஜயின் பனையூர் அலுவலகத்திலிருந்து காவல்துறையினர் வெளியேறினார்கள். இப்படி விஜய் வீட்டில் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப் போகிறார் என்றதுமே திமுக அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் குடியிருக்கும் சென்னை அபிராமபுரத்தில் உள்ள பசுமை வழிச்சாலையில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. காரணம், அங்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குடியிருக்கும் குறிஞ்சி இல்லத்தில் அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் விஜய் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டார் என்கிற செய்தி வெளியாகவே உதயநிதி இல்லத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு திடீரென்று விலக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் உதயநிதியின் இல்லத்திற்கு 24 மணி நேரமும் 3 ஷிப்ட்களில் சுழற்சி முறையில் பாதுகாப்பு கொடுத்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்றதுமே உதயநிதியின் வீட்டிலிருந்து மொத்தமாக போலீசார் அங்கு வெளியேறியுள்ளார்கள். இதை பார்த்து உதயநிதி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இன்னமும் புதிய ஆட்சி அமைக்கப்படவே இல்லை, அதற்குள்ளாக இவ்வளவு வேகமாக இருக்கிறார்களே என்று தனது மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளார். அதோடு அதற்கு அடுத்த நாளே பசுமை வழிச்சாலையில் குடியிருக்கும் உதயநிதி மட்டுமின்றி திமுக அமைச்சர்கள் அனைவருக்கும் அரசு அதிகாரிகள் சார்பில் ஒரு நோட்டீஸ் பறந்துள்ளது. அந்த நோட்டீஸில் இன்னும் 15 நாட்களில் அனைவரும் இந்த அரசு பங்களாக்களை காலி செய்து கொடுக்க வேண்டும். புதிய ஆட்சி அமையப் போவதால் அதற்குள்ளாக நாங்கள் இந்த வீட்டை சுத்தப்படுத்தி அவர்களுக்கு தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இப்படி அதற்கு முன்பு வரை உதயநிதி 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்த போலீசார் ஆட்சி மாறப்போகிறது என்றதுமே திருப்பி அடிக்க தொடங்கியுள்ளார்கள். அதையடுத்து விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதி கொடுக்கவில்லை என்றதுமே உதயநிதியின் பங்களாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவிலிருந்து மீண்டும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தொடங்கியுள்ளார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், விஜய்க்கு போதுமான எம்எல்ஏக்கள் இல்லை என்றதும் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முன்வரவில்லை. 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுத்ததால் தான் அழைப்பு விடுப்பேன் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். அதையடுத்து 10ஆம் தேதி வரை விஜயால் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற முடியவில்லை என்றால் அடுத்தபடியாக திமுகவை தான் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்பது போன்ற செய்திகள் வெளியாகி வந்த நேரத்தில் அதிமுக திமுக கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க போவதாகவும் ஒரு செய்தி வெளியானது. அதனால்தான் தாவேக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை, திமுக அதிமுக கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதால் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக அமைச்சர்களின் பங்களாக்களுக்கு உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அரசியல் களம் எந்த பக்கம் திரும்ப போகிறது என்று தெரியாமல் காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் தடுமாறி கொண்டு வருகிறார்கள். இப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் பின்வாங்கிய காவல்துறையினர் மீண்டும் பாதுகாப்பு கொடுத்தது உள்ளிட்ட செய்திகள் வெளியாகி வரும் இந்த நேரத்தில் உதயநிதி மீது இன்னொரு கடுமையான விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அது என்னவென்றால், திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்து உதயநிதியும் சபரீசனும் ஆண்டுக்கு 30,000 கோடி சம்பாதிப்பதாக திமுகவின் நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியிருந்தார். அந்த வகையில் தற்போது உதயநிதி கையில் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி உள்ளது என்கிறார்கள். இவ்வளவு பணத்தை வைத்துள்ள இவர்கள் எல்லாம் எதற்காக அரசு பங்களாவை இலவசமாக கொடுக்க வேண்டும்? இதுபோன்ற மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கும் நபர்களுக்கு அரசு பங்களாவில் குடியிருக்க அனுமதி கொடுப்பதோடு சுழற்சி முறையில் 3 அடுக்கு போலீசாரை பாதுகாப்பு கொடுப்பதெல்லாம் ஓவரான விஷயம். இப்படி பகல் கொள்ளைக்காரர்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுத்தால் அப்பாவி பொதுமக்களுக்கு போலீசார் எப்போது பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று சோஷியல் மீடியாவில் பொதுமக்கள் மத்தியிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அடுத்த செய்தி. இன்று விஜயின் பதவியேற்பு விழா இல்லை, ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 118 தொகுதி இருந்தால் ஆட்சியை பிடித்து விடலாம். இந்த நிலையில் பல கட்சிகளிடத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்களை கொடுத்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளை கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியின் 2 தொகுதி கொடுப்பதாக கூறப்படும் நிலையில் அதுகுறித்து ஆளுநர் மாளிகைக்கு எந்த கடிதமும் கொடுக்கப்படவில்லையாம். அப்படி திருமாவளவன் 2 தொகுதி கொடுத்திருந்தால் விஜய்க்கு 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்திருக்கும்.
ஆனால் இப்போது விஜய் தரப்பு 116 எம்எல்ஏக்களின் ஆதரவினை மட்டுமே ஆளுநர் மாளிகையில் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் திருமாவளவன் தரப்பில் மட்டுமின்றி இன்னும் 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த எம்எல்ஏக்களில் ஒருவர்தான் அமமுகவின் காமராஜ் என்பதும் தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை ஆளுநரை சந்தித்த டிடிவி தினகரன் தனது கட்சியின் எம்எல்ஏவை தமிழக வெற்றிக் கழகத்தினர் குதிரை பேரம் பேசி இழுத்துவிட்டதாக புகார் அளித்திருந்த நிலையில் அவரது கடிதமும் அவருக்கு தெரியாமல் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதனால் இதுகுறித்தும் தாவேகாவிடம் ஆளுநர் அர்லேக்கர் விசாரணை நடத்தி வருகிறாராம். அதனால் இன்றைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழா நடைபெற வாய்ப்பில்லை என்று நேற்று இரவு ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியானது. அடுத்த செய்தி. மேற்கு வங்காளத்தில் மம்தாவின் ஆட்சியை கலைத்த ஆளுநர் ரவி. இன்று பாஜக முதல்வர் பதவியேற்பு. மேற்கு வங்காள மாநிலத்தில் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் மம்தா பானர்ஜி. அந்த மாநிலத்தில் இவருக்கும் பாஜகவுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வந்தது. கடந்த முறை பாஜக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தோல்வியடைந்து விட்டார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டைப் போலவே சமீபத்தில் மேற்கு வங்காளத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 207 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது. இதனால் மம்தா படுதோல்வியை சந்தித்தார். தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த அவர் மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகமாக இருந்ததால் எதிர்பாராத அளவிற்கு அவர் பெரும் தோல்வி அடைந்து விட்டார். என்றாலும் அவர் தனது தோல்வியை ஒத்துக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து கொண்டு பாஜக சதி செய்து தன்னை வீழ்த்திவிட்டதாக கூறிய மம்தா பானர்ஜி ஒருபோதும் எனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் அடம் பிடித்து வந்தார். இந்த நிலையில் 17வது சட்டமன்ற பதவிக்காலம் முடிந்ததை அங்கு தற்போது ஆளுநராக இருக்கும் RN ரவி சட்டப்பேரவையை முறைப்படி கலைத்துள்ளார். இதன் காரணமாக மம்தா ராஜினாமா கடிதம் கொடுக்காமலேயே அவரது அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்மாநிலத்தில் மம்தா பானர்ஜியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜகவின் சுவைந்த அதிகாரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அவருக்கு மேற்கு வங்காளத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்பட மத்திய பட்ஜெட் பலர் கலந்து கொள்கிறார்கள். மேற்கு வங்காளத்தின் முதன்முறையாக பாஜக அரியணை ஏறியிருப்பதால் கட்சி தொண்டர்கள் இதை பெரிய அளவில் கொண்டாடி வருகிறார்கள். இன்று ஒரு நல்ல முடிவு கிடைக்காவிட்டால் மீண்டும் மக்களிடத்தில் செல்வேன். ஆவேசத்தில் பேசிய விஜய். 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகளிடத்தில் ஆதரவு பெற்றுள்ளார். காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்துள்ள நிலையில் இன்று திருமாவளவன் கொடுப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தனது கட்சியின் எம்எல்ஏ காமராஜின் ஆதரவை அவரிடத்தில் கேட்காமலேயே அவர் கொடுத்தது போன்று ஒரு கடிதத்தை தமிழக ஆளுநரிடத்தில் விஜய் கொடுத்திருப்பதாக நேற்று இரவு ஒரு புகார் அளித்திருந்தார் டிடிவி தினகரன். இது போன்ற சில விஷயங்களால் தற்போது தமிழக வெற்றி கழகம் கடும் கலவரத்தில் காணப்படுகிறது. அதோடு விஜய் இப்படி மற்ற கட்சிகளிடத்தில் ஆதரவு கேட்கும் விஷயத்தில் பெரிய அளவில் அப்செட் ஆகியுள்ளாராம். இப்போதே 1000 கண்டிஷன் போட்டு கூட்டணிக்கு வரும் இவர்கள் நாளை ஆட்சி அமைத்த பிறகு காலை வாரிவிட மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் உள்ளது? அதோடு இவர்களெல்லாம் மு.க.ஸ்டாலினிடத்தில் அனுமதி கேட்டு விட்டுத்தான் நமக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆதரவை வாபஸ் பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு அனைவருமே திமுக கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகிறார்கள். அதனால் இவர்களிடத்தில் ஆதரவு பெற்று ஆட்சி அமைப்பது எப்போது வேண்டுமானாலும் நமக்கு சிக்கல் வரலாம் என்று கூறியுள்ள விஜய் 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்களிடம் சென்று ஆதரவு கேட்போம், அதுதான் சரியாக இருக்கும் என்று கட்சியினரிடத்தில் கூறியுள்ளார். அதற்கு அவர்கள் அவசரப்படாதீர்கள், நாம் நினைத்தது போன்று உடனே மீண்டும் தேர்தல் நடத்த மாட்டார்கள். நாம் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து விடுவார்கள். அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் பற்றியே யோசிப்பார்கள் என்று சொல்லி விஜயை அமைதிப்படுத்தி உள்ளார்களாம்.